சோனாபுரி கிராமத்தில் பல்லவி தனியாக இருந்தா. அந்த கிராமத்து ஆளுங்க இவங்கள ஊர் விட்டு ஒதுக்கி வச்சுட்டாங்க. ராத்திரி ஆனதும் பல்லவி வாசப்படியில் உட்காந்து அவள் வீட்டுக்காரர் வருவார்னு காத்துக்கிட்டு இருப்பா. வீட்டுக்காரி வீட்டுக்கு வந்து பல்லவி பார்க்குறதுக்கு பல மாதங்கள் ஆயிடுச்சு. அப்போ ஒரு நாள், பல்லவி, சொல்லுங்க, நான் சமைச்சிட்டேங்க, சாப்பிடுங்க, சமோசா ரெடிங்க. நான் ஒரு வேலை விஷயமா மலைக்கு போகிறேன். நான் திரும்பி வரக்கா நீ தான் பத்திரமா தனியாக இருக்கணும். என்னை மன்னிச்சிடு, என்னால் இப்போ உங்ககிட்ட எந்த விஷயமும் சொல்ல முடியாது. நான் வந்து உங்ககிட்ட சொல்கிறேன். பார்த்து பத்திரமா இரு. லவ் யூ. லவ் யூ டூ. வழக்கம் போல பல்லவி காலையில் ஏஞ்சிட்டா. பல்லவி கிணத்துக்கு தண்ணி எடுக்க வந்தா. அந்த நேரத்தில் அவளுக்கு ஒரு சத்தம் கேட்டது. அந்த காகம் அவளை நோக்கி பறந்து வந்துச்சு. அம்மா! பல்லவி பயந்துட்டு மயக்க போட்டா. அந்த காகம் வந்து அவளுக்கு ஒரு லெட்டரை வச்சுட்டு அதுக்கு பறந்து போயிடுச்சுங்க. அவள் மயக்க தெரிஞ்சு ஏஞ்சி பார்த்து என்ன அது கனவோ நிஜமானு யோசிச்சா. என்னமோ பறவை நம்ம காகம் வந்து நம்ம மேலே வந்து அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்போ அவள் கீழே பார்க்குறப்போ ஒரு கடிதம் இருந்துச்சு. அந்த கடிதத்தை அவள் எடுத்தா. நான் ராஜு பேசுகிறேன். பல்லவி, நீ எப்படி இருக்க? நான் எங்கள் பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருக்கேன். நீ தான் வந்து என்னை காப்பாற்றணும். நீ மலைக்கு வா, நான் உனக்காக காத்துட்ருப்பேன். இப்படி இருக்கு ராஜு. அந்த கடிதத்தை படிச்சுட்டு அவள் உட்காந்து அழுந்துக்கிட்டு இருந்தா. பல்லவி அந்த கடிதத்தை பார்த்து அவள் வீட்டுக்காரர் அடித்து அழுந்துக்கிட்டு இருந்தா. இந்த கடிதம் பொய்யா இல்லை உண்மையானே அவள் யோசிச்சுக்கிட்டு இருந்தா. திடீர்னு அவளோட மனசாட்சி வந்து அவள்கிட்ட பேசினுச்சு. பல்லவி, யார் நீ? என்ன மாதிரி இருக்க? நான் தான் உன் மனசாட்சி. நீ அழுகுறதுல வந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. அந்த கடிதத்தை நீ படித்தல, நீ மேலே அந்த இடத்துக்கு போ. என் வீட்டுக்காரர் சொல்லியிருக்காரு என்கிட்ட, நான் மலைக்கு போகிறேன், பார்த்து பத்திரமா இரு, நான் வரைக்கும் நீ காத்துருன்னு சொல்லியிருக்காரு. நீ இப்படி யோசிச்சுப்பாரு. ஒருவேளை உன்னோட வீட்டுக்காரருக்கு அங்கே பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை உன்னோட வரவேற்காக காத்திருக்கலாம். இந்த கடிதம் உண்மையாக தான் இருக்கும். நீ போய் பாரு. இந்த பிரபஞ்சம் உனக்காக உதவியாக இருக்கும். போய் பாரு. எங்கே போச்சு என் மனசாச்சு? பல்லவி குழுப்பத்திலேருந்து வெளியே வந்தா. அப்போ அவள் யோசிச்சா, நாளைக்கு புறப்படுவோம், நாளைக்கு போகலாம் மலைக்குன்னு. பல்லவி வீட்டுக்கார தேட புறப்பட்டாள். பல்லவி காடு மேலே நடந்து ரொம்ப களைச்சி போயிட்டா. அவள் என்ன பண்ணுறது தெரியாமல் எப்படி போகிறது, யார்கிட்ட பேசுகிறது, எங்கே இருக்க இடம்னு தெரியாமல் ரொம்ப குழம்பி போய் உக்காந்து யோசிச்சுக்கிட்டு இருந்தா. என் வீட்டுக்காரத்தை எப்படி நான் மலைக்கு எப்படி போகிறேன்னு தெரில. ரொம்ப தூரம் நடந்து வந்துட்டோம். கடவுளே, எனக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணுங்க. அவளுக்கு ஒரு குரல் கேட்டது. என்னை என் பல்லவின்னு யாரோ கூப்பிட்றாங்கன்னு. அந்த குரல் வந்து அவள் வந்து புறப்படுத்தலை. அவள் பிரம்மன் அடிச்சுட்டு அவள் தண்ணி குடிச்சிக்கிட்டு இருந்தா. மறுபடியும் அவருக்கு குரல் கேட்டது. பல்லவின்னு சொல்லி யாரோ கூப்பிட்றாங்க. திடீர்னு அவன் மின்னுக்கு ஒரு விளக்கு வந்து எரிஞ்சிச்சு. பல்லவி, யார் என்னை கூப்பிட்றது? பல்லவி, பயப்படாதே, நான் உனக்கு உதவி செய்ய தான் வந்துள்ளேன். நான் இந்த காட்டில் வாழும் வனதேவதை. நான் உனக்கு உதவி செய்ய தான் வந்துள்ளேன். பல்லவி, தாயே, வணக்கம் தாயே. என் வீட்டுக்காரர் எங்கே இருக்காருன்னு சொல்லுங்கள் தாயே. நான் உனக்கு உதவி புரிகிறேன், ஆனால் எனக்கு ஒரு கனி வேணும். நீ சென்று எனக்கு ஒரு கனி எடுத்துகிட்டு வந்து என்னை அலை. அப்பொழுது நான் வழியை சொல்கின்றேன். பல்லவி, நீ தெற்கு பக்கத்தில் நடந்து சென்றால் அங்கே ஒரு கிராமம் வரும். அந்த கிராமத்தில் ஒரு வயதான ஒரு பாட்டி வாழ்கிறாள். அவளிடம்தான் கனி இருக்கிறது. அந்த கனி எடுத்துகிட்டு வந்து என்னிடம் குரல். அப்பொழுது நான் உனக்கு உதவி புரிகிறேன். நான் வருகிறேன். நலம் உண்டாகட்டும். சபாஸ்து.